ஸோ ஹே மக்களே, உங்க எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ் தோனி தான் வந்து இதுக்கப்புறம் வந்து 2025 ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கேக்கு கேப்டன்சி பண்ண போறாரு. 2026 என்ன சினாரியோ அப்படின்றது தெரியல. மேபி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், பட் 80 to 90% இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச் சென்னை சேப்பாக்ல வந்து நடக்க போகுது. ஸோ ஒரு சின்ன ஒரு Q&A செஷன் மாதிரி வந்து எடுத்துட்டு போலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு வீடியோ. ஸோ கேமராமேன் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி கேட்க போறாரு, நான் அதுக்கு வந்து பதில் சொல்ல போறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த வீடியோ வந்து போக போகுது. ஓகேவா? ஸோ உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி கேமராமேன் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. சிஎஸ்கே கேப்டன்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம ருத்ராஜுக்கு பதில் தலா தோனி வந்துட்டாரு. ஒரு பிளேயருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டா ருத்ராஜுக்கு பதிலாக யார் இருப்பா? எஸ், நல்ல கேள்வி. பட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போகாம இன்னைக்கு மேட்சோட ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில இருந்து வர பிளேயரை பத்தி அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேம்ல ஸ்குவாட்குள்ள இருந்தே வந்து அந்த பிளேயிங் லெவலில் ஃபிட் ஆகிற ஒரு பிளேயரை பத்தி பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபபிளி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பழசு எப்பயுமே அந்த எந்த மாதிரியான டெம்ப்ளேட் போவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த டேடிஸ் ஆர்மி அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா ராகுல் திரிபாட்டி வந்து வருவார். எஸ், ஆப்வியஸா இந்த சீசன் அவருக்கு கிளிக் ஆகலை அண்ட் எப்படி வந்து ஆட போறாரு அப்படின்றதும் தெரியல. இன்னைக்கு மேட்ச் கிளிக் ஆகுமோனும் தெரியாது. பட் எம்எஸ் தோனியோட கேப்டன்சியில் கிளிக் ஆக வாய்ப்புகளும் இருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க போகலாம். அப்படி இல்லைன்னா மேபி ஒரு ராகுல் திரிபாட்டியை தாண்டி ஒரு யங்ஸ்டர் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அவருமே வந்து ஒரு பயங்கரமான பேட்டர், உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான இன்டென்ட்டும் இருக்கும். பிளஸ் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மற்ற யங்ஸ்டர்ஸ் மற்ற ஃப்ரான்ச்சைஸில் இருக்க மாதிரி அவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்ப்பாரு. ஸோ ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் என்ன கேட்டால் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா மேபி சிஎஸ்கேக்கு லாங் டேர்ம் வந்து அது நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் இன்னைக்கு மேட்ச்ல யாருக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு? இன்னைக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்றத தாண்டி வின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி பெருசாக ஃபேன்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸாக ஒரு நல்ல கேப்டன், நல்ல ஒரு பிளேயர், அதெல்லாமே தாண்டி இந்த சீசன் கேப்டன்சி கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு எம்எஸ் தோனி திருப்பி வராரு, கேப்டன்சி எடுத்து பண்ண போறாரு அப்படின்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு பெரிய பிளான் கண்டிப்பாக எம்எஸ் தோனி இது இப்போயே வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அஸ்வினை எப்படி யூஸ் பண்ண போறாரு, நூர் அகமது எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். பிளஸ் ஜடேஜா 4 ஓவர் ஸ்பின் வந்து கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர் சேப்பாக் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் தோனி அப்படின்னு பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு வந்து நான் சென்னை பக்கம் தான் இன்னைக்கு கேம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி பேட்டர்ஸும் கிளிக் ஆகணும். மேபி இந்த முகேஷ் சௌத்ரி இருக்காருல்ல, அவருக்கு பதிலாக இன்னொரு பேட்டரும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, பார்ப்போம். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் இன்னைக்கு மேட்ச்ல பிளேயிங் லெவல்ல சேஞ்ச் இருக்குமா? சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆரோட பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா கேகேஆரோட பிளேயிங் லெவலில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. அவங்க அதே லெவலில் தான் வந்து போக போகிறாங்க. டீமுமே வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக ஒரு ஷேக் ரஷீதோ ஒரு ராகுல் திரிபாட்டியோ வந்து எதிர்பார்க்கலாம். அங்கே ஒரு சேஞ்ச் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு மெயின் சேஞ்சாக எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின். எஸ், அஸ்வின் வந்து பிளேயிங் லெவலில் இருந்து தான் ஆகணும். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் சென்னை சேப்பாக் பிச் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பிசிசிஐ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பிச் வந்து செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டர் பிச் மாதிரி தான் வந்து போகுதுன்னு சம்திங் ஒரு ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தா மேபி அஸ்வினை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அஸ்வினோட ஸ்லாட் ப்ராப்பராக இருக்கும். முகேஷ் சௌத்ரி இருக்காருல்ல, அவருக்கு பதிலாக மேபி ஒரு அன்ஷுல் கம்போஜ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மேபி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இது எப்படி போக போகுது அப்படின்றது டோட்டலாக ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா முகேஷ் சௌத்ரி அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து 2 கேம் ஆட வச்சுட்டாங்க. ஸோ திருப்பி அங்கே ஒரு சேஞ்ச் பண்ணி அன்ஷுல் கம்போஜை உள்ளே கொண்டு வந்து ஒரு புது ட்ரை அப்படின்றத சிஎஸ்கே பண்ணுவாங்களா? ஏன்னா சிஎஸ்கே ஓவர் தி இயர்ஸ் வந்து we are playing with same 11 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஒரு வின்னிங் காம்பினேஷன் செட் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு சேஞ்ச் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவேன். பட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தலை டோனி இன்னைக்கு வந்து டாஸ் போடும்போது தான் சொல்லுவார். இந்த சீசனில் லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேப்டன்சியில் சிஎஸ்கே விளாண்டாங்க. ஸோ இப்போ கேப்டன்சியில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவோட கேம் பிளேயில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? சிஎஸ்கேவோட கேம் பிளேல சேஞ்ச் இருக்குமானா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எஸ், டெஃபினட்டா வந்து சேஞ்ச் இருக்க போகுது. எப்படின்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. நூர் அகமது சும்மாவே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இப்போ தலை கேப்டன்சி அப்படின்னு வரும்போது அதை இன்னும் வந்து அடுத்த ஒரு ஃபிளேவரிங் ஆட் பண்ணி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. பிளஸ் அஸ்வினுக்குமே வந்து ஒரு கம்பேக்கா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ், ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சில அஸ்வின் வந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸுக்கு செட் ஆகுறதும், ஒரு எம்எஸ் தோனியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எம்எஸ் தோனிக்கு கீழே ஒரு அஸ்வினை பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஆப்வியஸாக அங்கே ஒரு கம்பேக் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ராகுல் திரிபாட்டி வராரு அப்படின்னா அவரையுமே வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி அவரோட கேம் பிளே என்னன்னு அவருக்கு புரிய வச்சு இவ்வளோ ஓவர்ஸ் நீங்கள் ஆடணும்னு தெளிவாக வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் இன்னைக்கு மேட்சேன்னு சொல்லுவேன். அந்த வகையில் இன்னைக்கு கேம் வந்து ஒரு MS தோனியோட கேப்டன்சிக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்னு தெளிவாக தெரிஞ்சிடும்.